பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உழைக்கின்ற நபர்கள் எளிதாக முன்னுக்கு வர முடியும், ஆனால் திமுகவில் வாரிசுகளுக்கு மட்டுமே வாய்ப்பு தருவார்கள் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா நடிகர் சந்தான பாரதியா போஸ்டர் அடித்து ஒட்டிய பாஜகவினரால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். விருகம்பாக்கம் பாலலோக் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தை அடுத்து கலெக்டர் தேர்தல் பார்வையாளர் ஏகனாபுரம் மக்களிடம் சமரச பேச்சு நடத்தினர். தென்காசி மாவட்டம் காட்டுமலை சோதனை சாவடியில் உதயநிதியின் காரில் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். தமிழர்கள் எனது குடும்ப உறவு, இந்தியாவில் நடப்பது சித்தாந்த போர் என நெல்லையில் ராகுல் காந்தி பேசியுள்ளார். புதுக்கோட்டையில் மழை காரணமாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் திருமயம் பயணம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த வாரம் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் பறக்கும் படையிடம் ரூபாய் 305 கோடி சிக்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா முதன்முறையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அண்ணாமலையை ஆதரித்து பரப்புரை செய்ய போவதில்லை என மன வருத்தத்துடன் வெளியேறுவதாக கோவை பாமக நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தூத்துக்குடியில் நாளை முதல் தீப்பெட்டி ஆலைகள் உற்பத்தி நிறுத்தம் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. விவசாயிகளின் நலனை காக்க ஒன்றிய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என சிதம்பரத்தில் நிர்மலா சீதாராமன் தீவிர பிரச்சாரம் செய்துள்ளார். கோவை தொகுதிக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு 100 வாக்குறுதிகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பாசிச கும்பலிடமிருந்து நாட்டை மீட்க அரசமைப்பு சட்டம் காக்க அம்பேத்கர் பிறந்த நாளில் உறுதியேற்போம் என திருமாவளவன் பேசியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவிற்கு சென்றால் புனிதராகிவிடலாம் என ப. சிதம்பரம் பேசியுள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை காயப்படுத்திய பழனிசாமி தேர்தல் நேரத்தில் வந்த புது பாசமா என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஐ. தியாகராஜன் பேட்டியளித்துள்ளார். நெல்லையில் ரோடு ஷோ பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதால் ராகுல் காந்தி பிரசாரத்திற்காக தொண்டர்கள் குவிந்துள்ளனர். திருப்பூரில் பாஜக அராஜகம், தேர்தல் ஆணையம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. தொழில்துறையில் திமுகவினர் வசூலில் ஈடுபடுகின்றனர் என நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார். சென்னை பூக்கடை பகுதியில் ரூபாய் 6 லட்சம் ரொக்கமும் 120 கிராம் தங்கத்தையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதுவரை 4,36 லட்சம் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகப்படுத்தப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். SC/ST மக்களுக்கு ரூபாய் 1000 கோடியில் அயோத்திதாசர் குடியிருப்புகள் இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் என மு. ஸ்டாலின் பேசியுள்ளார். கோவையிலிருந்து ஆன்மீக தலங்களுக்கு 10 புதிய ரயில்கள் இயக்கப்படும் என அண்ணாமலை வாக்குறுதி அளித்துள்ளார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயக முறையே இருக்காது என திருமாவளவன் பேசியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் பிரதமர் மோடி என பாஜக வேட்பாளர் ராதிகா பிரச்சாரம் செய்துள்ளார். மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகவேல். இவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் கலந்து கொள்ள தனது குடும்பத்தினருடன் காரில் சென்றுள்ளார். இந்த நிலையில் திருவிழாவை முடித்துவிட்டு காரில் திரும்பி வரும்போது கார் விபத்தில் இரட்டை குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் வீடு மனை வாங்குவோர் அதற்கான பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வது அதிகரித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவு உள்ள அரசு முந்திரி காட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொன்பரப்பி கிராம மக்கள் சிலர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் அரியலூரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை வேடந்தாங்கல் பறவை என விமர்சிப்பதா என மு. ஸ்டாலினுக்கு நிர்மலா சீதாராமன் பதிலடி தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். OPS பெயரில் பல்வேறு சின்னங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கவனித்து வாக்காளர்கள் குழப்பமடைந்துள்ளனர். பிளிங்கிட் செயலியில் இனி 12 நிமிடங்களில் சீலிங் ஃபேனை டெலிவரி செய்ய போவதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது. தென்காசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் சில பெண்கள் தங்கம் விலை தற்போது அதிக அளவு உயர்ந்துள்ளதே என கேள்வி எழுப்பிய நிலையில் தங்கம் விலை உயர்வுக்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஒரு பிளேயராக விளையாடி கொண்டிருக்கின்ற நிலையில் ஓய்வு குறித்து யோசிக்கவில்லை, உலக கோப்பையை வெல்ல விரும்புகிறேன் என ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.
T20 கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 7000 ரன்கள் சாதனை பட்டியலில் சூரியகுமார் யாதவ் இணைந்துள்ளார். தினந்தோறும் புதிய உச்சம் காணும் தங்கம் விலை இன்று ஒரு பவுன் ரூபாய் 54,000 கடந்தது. நாளுக்கு நாள் இவ்வாறாக அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை நடுத்தர குடும்பத்தினரை கலக்கமடைய செய்துள்ளது. ஆலங்குடியில் இடி மின்னலுடன் கூடிய பெய்த பலத்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.